शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். பாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. நம்ம போன கிளாஸ் பேராகிராஃப் 36 பார்த்தோம், 37 பார்த்தோம். ரெண்டுத்தோட விசேஷ அர்த்தங்கள் பார்க்கணும். ஓகேவா? So we will start with the significance of paragraph 36 first. இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தேன், அது குரூப்ல வந்துட்டா நான் போடுறேன். அனுப்பிச்சிட்டு ஓகே. அந்த பிடிஎஃப் முடிஞ்சா நீங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதோட அந்த சம்மரி, ஏன்னா சக்ராஸ் பத்தி தான் போன கிளாஸ் நம்ம டீடைல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதோட ஒரு சம்மரியா ஜஸ்ட் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். அது அப்புறமா நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டேனாக்கா என்னங்கிறது புரியும். சரியா? இப்ப பேராகிராஃப் 36ஓட ஹைலைட்ஸ் என்ன, அதாவது சிக்னிபிகன்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை வாசிச்சுடலாம். மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி. இதுதான் ஸ்லோகம். சோ இதுல அர்த்தத்தை பார்த்துட்டோம். இப்ப விசேஷ அர்த்தங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தேன்னாக்க குலாமிருதைக ரசிகா. சோ இப்போ எகெயின் நம்ம ஒரு பேராகிராஃப் அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போறச்சே முன்னாடி என்ன சொன்னாங்கிறத கொஞ்சம் மனசுல பதிய வச்சுட்டாக்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப் வைஸ் தான் ஸ்லோகமே நாமாக்களே ப்ரொசீட் ஆயிட்டு போறது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அம்பாளுடைய ஸ்தூல தேகம், பிசிக்கல் ஃபார்ம். ஓகே, அந்த அம்பாளுடைய பிசிக்கல் ஃபார்ம்ல அவ எப்படி இருக்கா? மந்திரஸ்வரூபமா இருக்கா. அப்போ அதுல சூக்ஷ்ம ரூபம் வந்துடுறது. சோ போன கிளாஸே நம்ம பார்த்தோம், சூக்ஷ்ம ரூபமும் ஸ்தூல ரூபமும் தனித்தனியா இருந்தா கூட ரெண்டும் அப்புறமா கலந்து போயிடுறது. ஏன்னா அந்த ஸ்தூல ரூபத்துல தான் சூக்ஷ்ம ரூபமும் அடங்கி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஸ்தூல ரூபத்துல மந்திர வடிவா அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க பஞ்சதசி மந்திரமா இருக்கா. அதையும் பார்த்தோம். அந்த பஞ்சதசி மந்திரமானது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. சோ அதுதான் நாமாக்கள் 85ல இருந்து 88 மட்டும் அத பத்தின வர்ணனை. அது என்ன நாமாக்கள் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்கல இருந்து ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபண்ண கட்டிய தோபாகதாரிணி அப்படின்ட்டு அந்த மந்திர ரூபமா, பஞ்சதசாட்சரி மந்திர ரூபமா அம்பாள் 3 வகையா எப்படி அம்பாளுடைய தேகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மூல மந்திராத்மிகால இருந்து எப்படி என்னன்னாக்க எப்படி பார்க்கணும், அதாவது சட்டில் ஃபார்ம், கிராஸ் ஃபார்ம், பிசிக்கல் ஃபார்ம் தான் ஸ்தூல ரூபம். திருப்பி நான் அந்த டேர்ம்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்.
கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும், பட் புரியறதுக்கும் மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சட்டில் கிராஸ் ஃபார்முங்கிறது தான் பிசிக்கல் ஃபார்ம், விச் இஸ் த ஸ்தூல ரூபம். அந்த ஸ்தூல ரூபத்துல மந்திர ரூபம் 3 வகையா அம்பாளுடைய தேகமானது பிரிக்கப்பட்டிருக்கு. அது சூக்ஷ்ம ரூபம் இல்லையா? இப்ப அந்த சட்டில் ஃபார்ம்ல இருந்து இன்னும் சட்டிலர் ஃபார்ம் காமகலாட்சரம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த அதாவது பஞ்சதசியில இருந்து காமகலாட்சரம். ஆக்சுவலி பாக்குறோம்னா காமகலாட்சரத்துல இருந்து பஞ்சதசி. ஏன்னா பஞ்சதசியோட மூலமே காமகலாட்சரம் தான். அப்ப இன்னும் டீடைல்டா போச்சு. சோ பஞ்சதசியா இருக்கா, அதோட இன்னும் சட்லர் ஃபார்மா காமகலா அக்ஷரமா அம்பாள் இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அந்த காமகலா அக்ஷரத்துலதான் குண்டலினி சக்தியா இருக்காங்கிறத பார்த்தோம். சோ இந்த நாமாவானது, அதாவது மூல மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்னு இருக்கு இல்லையா? மூல மந்திராத்மிகா. சோ அங்கிருந்து அம்பாளினுடைய அந்த குண்டலினி சக்தி எப்பேற்பட்டது அப்படிங்கிற வர்ணனை. ஓகேவா? சோ ஃப்ரம் நாமாஸ் 90 to 111 என்னன்னு பார்த்தேன்னாக்கா குண்டலினி சக்தி. ஓகே. சோ இப்ப மூல மந்திர அப்படின்னு இருக்கு, அந்த நாமா தனி. சோ அது 89th நாமா, 88 நாமா முடிச்சிட்டோம். 89th நாமா தான் இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மூன்று வகையாக அந்த மூல மந்திரமானது பிரிக்கப்பட்டிருக்கு. அதுவே அவ தேகத்துல இருக்கு அப்படின்ட்டு. சோ she represents the மூல மந்திரா itself. Point number 1. Okay, she herself is the mantra. அம்பாள் வேற, அம்பாளினுடைய மந்திரங்கள் வேற அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அம்பாளே தான் அந்த மந்திரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த அந்த மந்திரங்கள் 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறச்சே பஞ்சதசி 3 மந்திரம் பார்த்தோம் இல்லையா? அந்த பஞ்சதசி மந்திரமானது எதை ரெஃபர், நமக்கு எந்த வகையில பலனை கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையினுடைய புருஷார்த்தங்களை அடைய செய்வதற்கான பலன்களை கொடுக்கின்றன. ஓகே. புருஷார்த்தம் அப்படிங்கறச்சே மேஜர்லி இட் ரெப்ரசன்ட்ஸ் த அல்டிமேட் புருஷார்த்தம், விச் இஸ் த மோக்ஷா. 4 புருஷார்த்தங்கள் பார்த்தோம். என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ 4. இத பத்தின டிஸ்கஷன் ஆல்ரெடி முடிஞ்சிடுத்து. ஓகே. அப்ப இங்க புருஷார்த்தம் அப்படிங்கறச்சே ஸ்ட்ரைட் அவே இட் மீன்ஸ் மெயின்லி த 4th ultimate level, which is the மோக்ஷம். அப்ப இந்த பஞ்சதசியானது, பஞ்சதசி மந்திரமானது அல்டிமேட் புருஷார்த்தமான மோக்ஷத்தை அடைய செய்வதற்கான வழிவகுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட தத்துவார்த்தம். ஓகே. நெக்ஸ்ட், இதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மந்திர அப்படிங்கறச்ச என்ன? மறுபடியும் மறுபடியும் மனனம் செய்வதனால் நம்ம கஷ்டங்களிலிருந்து கடக்க செய்கின்றதுதான் மந்திரம். ஒரு விஷயம்ங்கிறது இங்க அந்த அம்பாளினுடைய மந்திரம். அந்த மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் மனனம் அப்படிங்கறச்சே மனசார ஸ்மரிக்கிறது தான் மனனம். அப்படி மனசார அம்பாளினுடைய மந்திரங்களை நம்ம ஸ்மரிக்க ஸ்மரிக்க, ஜபம் பண்ண ஜபம்ங்கிறது வாய் விட்டு சொல்றது, ஸ்மரிக்கங்கிறது மனசால. ரெண்டுமே பண்ணணும். வாய் மட்டும் சொன்னா போராது, மனசும் அந்த மந்திரங்களை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்றச்சே அந்த மந்திரங்களானது நமக்கு எந்த பலனை கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்க, நம்மள காப்பாத்துறது. ஓகே. கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்துறது. சோ அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொண்டதுதான் இந்த மூல மந்திரம் அப்படிங்கறச்சே. அடுத்தது மூலத்ரய கலேபரா. சோ இந்த 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த பஞ்சதசி மந்திரம், எகெயின் அவளுடைய சூக்ஷ்ம ரூபமானது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுவும் போன கிளாஸ் பார்த்துட்டோம். என்னென்ன? பஞ்சதசாட்சரி, காமகலாட்சரம், குண்டலினி. இது 3 வகையாவும் அவளுடைய ரூபமானது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்ட்டு சொல்றோம். ஓகே. இப்ப இங்க என்னன்னாக்க, இந்த விஷயங்கள்லாம் குருமுகமா நமக்கு உபதேசம் ஆனாதான் இத பத்தின ஞானம் நமக்கு நிலைச்சு நிற்கும். ஜஸ்ட் அப்படியே கூகுள் பண்ணி இதெல்லாம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 50% புரிஞ்சுக்கலாம். 100% பை பிராக்டிஸ் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. அப்ப அந்த
பஞ்சதசாட்சரி மந்திரமானது என்னென்ன, காமகலா அக்ஷரம் அப்படிங்கறச்சே அது என்ன, அது பஞ்சதசாட்சரியை விட இந்த காமகலா அக்ஷரம்ங்கிறது இன்னும் ரொம்ப டீப்பர் கான்செப்ட். ஓகே, அந்த டீப்பர் கான்செப்ட் அப்படிங்கறச்சே குருமுகமா அத உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் அதை மனனம் பண்ணதான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிட்டும். அப்படின்னா கூட சில விஷயங்களை மந்திர ஜபம்னு இல்லாத சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறச்சு நம்ம பாவனையா மனசுல கற்பனை பண்ணிட்டு கூட அந்த விஷயங்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இந்த சூக்ஷ்ம ரூபம் தான் இந்த ரெண்டு நாமாக்கள்லயும் மூல மந்திராத்மிகா, மூல கூட்டத்ரய கலேபரா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த நாமாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல என்ன, இந்த எஸ்பெஷலி மூல மந்திராத்மிகா அண்ட் மூல கூட்டத்ரய கலேபரா அப்படிங்கறச்சே, அப்ப அம்பாள் எப்படி நமக்கு மந்திரங்கமா இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, திருவாரூர் கமலாம்பிகை கோவில் எத்தனை பேர் போய் சேவிச்சிருக்கேன்னு தெரியல. அங்க நானும் இது மட்டும் போனதில்லை, கேள்வி ஞானம் தான். அங்க அந்த கமலாம்பிகை சந்நிதியிலேயே அம்பாளினுடைய அக்ஷர பீட்டம் இருக்கு. ஓகே, அந்த அக்ஷர பீட்டத்துல எப்படின்னாக்க பீட்டம் மட்டும் இருக்கும், மேல வடிவம் இருக்காது. ஓகேவா, அப்போ அம்பாள அக்ஷர வடிவமாக மனசால பாவனை பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்வரூபத்தை கற்பனை பண்ணிக்கணும். ஓகே, அக்ஷர பீட்டமா இருக்கான்ட்டு அந்த பீட்டத்தை பார்த்து மனசார புரிஞ்சுண்டு பாவனை பண்ணிட்டு அம்பாளினுடைய ஸ்வரூபத்தை மனசுல ஆவாகனம் பண்ணிண்டாக்க அந்த அந்த சந்நிதியில நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வாக்கு உண்டு. நான் ஜஸ்ட் அத அந்த மந்திர பீட்டத்தை கூகுள் பண்ணி பார்த்தப்போ பிக்சர் கிடைச்சது. மேபி வி கேன் ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம். தெரியறதா எல்லாருக்கும்? சோ இப்படிதான் அந்த சன்னதி இருக்கு. கீழே பீடம் மட்டும் இருக்கும், மேல வடிவம் கிடையாது. ஓகேவா, சோ அம்பாள் மந்திர வடிவமா இந்த திருவாரூர்ல அக்ஷர பீட்ட சந்நிதியில எழுந்தருளி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சோ அதனால இதை நான் ஐ தாட் ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் திஸ். ஓகேவா, சோ இந்த மாதிரி அம்பாள் அவளுடைய சூக்ஷ்ம ரூபத்துல மந்திர வடிவமா இருக்கா அப்படிங்கறத இந்த நாமாக்கள் சொல்றது. அடுத்தது பார்த்தேள் அப்படின்னாக்க ஒரு அடுத்த லைனு, புலாமிருத்தைக ரசிகா புல சங்கேத பாலினி. இதுக்கு அர்த்தம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, என்ன பார்த்தோம்? புலாமிருத்தைக ரசிகா அப்படிங்கறச்சே சஹசிரத்தில் இருந்து பெருகும் அமிர்தத்தில் விருப்பம் கொண்டவள். இதுதான் ராமாவினுடைய டைரக்ட் மீனிங். ஓகே, இப்போ இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னாக்கா, ஃபர்ஸ்ட் குலங்கிற வார்த்தை 3 வகையான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க, இந்த இந்த நாமால இருந்து என்ன என்ன ஆல்ரெடி சொன்னேன், குண்டலினி சக்தியுடைய ரெப்ரசன்டேஷனா தான் அம்பாள் இருக்கா. ரெப்ரசன்டேஷன் கூட சொல்ல முடியாது, குண்டலினி சக்தியான ஆகவே அந்த பராசக்தி நம்ம தேகத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த குண்டலினி எனர்ஜியை பத்தி போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் டு ஹாவ் அ ரீகேப், என்ன பார்த்தோம்? அந்த குண்டலினி சக்தி ஒரு பாம்பின் வடிவத்துல
மூன்றரை பாகம். நான் 3 பாகம்னு தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஆக்சுவலி 3.5 times இட் இஸ் ரவுண்டட். ஓகேவா? சோ 3.5 பாகமாக சுருளா இருக்கு. சுத்தின்னு இருக்கு. அந்த குண்டலினி சக்திய மந்திர ஜபம் மூலமா நம்ம எழுப்பினோமேயானாக்க அந்த சக்தியானது என்ன பண்ணும்? இங்க சக்தியானது என்ன பண்ணும் அப்படிங்கறச்சே அம்பாள் என்ன பண்ணுவா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா குண்டலினி சக்தி ஈக்குவல்ஸ் டு அம்பாள், குண்டலினி சக்தி ஈக்குவல்ஸ் டு பராசக்தி. சரியா? அப்போ அந்த ஜபம் பண்ண 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 மனசுல அம்பாளை ஆவாகனம் பண்ணி அவளை ஸ்மரிக்க 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 என்ன ஆகுது? அந்த குண்டலினி சக்தி எழுந்துண்டு அவேக்கனாகி கீழ்பாகத்துல இருந்து மூலாதாரத்துல இருந்து அப்படியே டிராவல் ஆயிட்டு போறதுன்னு பார்த்தோம். கரெக்டா? டிராவல் ஆயிட்டு போறச்சு ஒரு ஸ்டேஷன்ல அந்த ஒரு மெயின் சக்கராவை எழுப்பி விடும். அது எல்லாமா சேர்ந்துட்டு நேரா மேல போய் சஹசிராரத்துல இருக்கிற அந்த அந்த ஒரு அல்டிமேட் கான்சியஸ்னஸ் திருப்பியும் அவேக்கன் பண்றச்சே அந்த பேரானந்தம் தான் இங்க அமிர்தம். Whatever bliss we are experiencing at the point of Sahasraram, after the Kundalini Shakti travels through our body, that is only known as Amritam. First, இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அது எங்க இருந்து டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னாக்கா மூலாதாரத்தில இருந்து டிராவல் ஆகி ஓகே சஹசிராரத்துக்கு போறது இல்லையா? அந்த மூலாதாரத்துல இருந்து டிராவல் ஆச்சு. நடுவுல அத்தனை சக்கரங்கள் இருக்கு. ஃப்ரம் மூலாதாரம் டு ஆக்ஞா சக்கரம். ஓகே, அந்த டிராவலிங் பாத் இருக்குல்ல, அதுதான் குலம் அப்படின்னு சொல்றோம். இன் அதர் வேர்ட்ஸ், போன கிளாஸே சொன்னேன், சுஷும்னா நாடி, the path through which the energy travels is called the சுஷும்னா நாடி. ஓகே, சோ அதுதான் குல. நம்ம சௌந்தர லஹரி அந்த பேராகிராஃப்லயும் இருக்கு, குலபதம் அப்படிங்கிற வார்த்தை ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. அதை ரெஃபர் பண்ணி தான் போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? அதே குல தான் இங்க ஒரு அர்த்தம். ஓகே, என்ன அர்த்தம்? அப்ப குல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எனர்ஜி ஆனது டிராவல் ஆகிற அந்த பாத் இருக்கு பத்தேலா, அதுதான் குல. ஓகே, இப்போ அந்த டிராவல் ஆற விஷயங்களை எவன் ஒருவன் பிராக்டிஸ் பண்றானோ, ஓகே, அதாவது அந்த சக்ராஸ்லாம் வழியில ஒரு ஸ்டாப்பிங்கா இருக்கு, ஒரு ஸ்டேஷனா இருக்கு பத்தேலா, அத பத்தின ஒரு அவேர்னஸோட யாரு ஒருத்தன் அத பிராக்டிஸ் பண்றானோ, சாதனை பண்றானோ, சாதகன் அவன். ஓகே, சாதகன்கிறது யாரு? the one who practices a sadhana is called as a sadhaka. ஓகே, அந்த சாதனை பண்றவன ஓகே, அவன் பிராக்டிஸ் பண்றான். என்னத்தை பிராக்டிஸ் பண்றான்? அந்த குலங்கிறது all the chakras collectively are known as kula. The path through which the energy travels is known as kula. So இதை யாரு ஒரு அவேர்னஸோட ப்ராப்பர் அப்சல்யூட் கான்சியஸ்னஸோட யாரு பிராக்டிஸ் பண்றானோ, ஓகே, அவனுக்கு பேரு குல சாதக. ஓகே, அவனுக்கு பேர் என்ன? குல சாதக. ஓகே, அந்த அந்த குல சாதகன் பண்ற அந்த சாதனைய அம்பாள் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே, அல்டிமேட்டா அவனுக்கு என்ன கிடைக்க போறது? அந்த பேரானந்தம் எனும் அமிர்தம். ஓகே, அம்பாளானவள் அவன் அந்த குல சாதகன் பண்ற அந்த சாதனைய அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு அமிர்தத்தை பொழியறா இல்லையா? அதுதான் குலாமிருதைக ரசிகா. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குலாமிருதத்துல குலாமிருதத்தை ரசிப்பவள், நாட்டம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த மீனிங் பார்த்தேன்னாக்கா, அதாவது இதெல்லாம் குலங்கிற வார்த்தைய பேஸ் பண்ணி என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் சக்ராஸ் பேஸ் பண்ணி இருக்கிற அர்த்தம் தான் குல. ஓகே, அடுத்த அர்த்தம் என்னன்னாக்கா, நம்ம நார்மலா கொலோக்கியலா யூஸ் புரிஞ்சுக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, நம்மளுடைய குலம், பரம்பரை, லெகசி. ஓகே, அப்போ
அந்த லெகசி ஆனது நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஜெனரல் பிராக்டிசஸ் ஆஃப் அவர் ஃபேமிலிலாம் நம்மளுடைய பித்ருக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லையா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் என்ன எப்படி கிடைக்கிறது? நம்ம குல குரு கிட்ட இருந்து கிடைக்கிறது. ஓகே, சோ அப்போ இந்த பிராக்டிசஸ்க்கெல்லாம் வந்து யாரு ஆதாரமா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸும் குருமார்களும். ஓகே, அப்ப நம்ம நம்ம குலத்துல நமக்கு என்ன வகுக்கப்பட்டிருக்கோ, என்ன பழக்க வழக்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கோ, அத வந்து அம்பாள் அமிர்தமா அக்செப்ட் பண்ணிக்கிறா, அனுபவிக்கிறா, என்ஜாய் பண்றா. அப்போ அது குலாமிருத்தைக்க ரசிகா. முதல்ல பார்த்த மீனிங் வந்து சக்ராஸ பேஸ் பண்ணி ஒரு ஒரு சக்ராவும் ஆக்டிவேட் ஆகி அந்த அந்த குல சாதகன் வந்து அவன் அதை உபாசனை பண்றச்சே, சாதனை பண்றச்சேனா பிராக்டிஸ் பண்றச்சே, அந்த அவனுடைய அந்த பிராக்டிஸ், அவனுடைய அந்த சாதனைய அம்பாள் அமிர்தமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறது குலாமிருத்தைக்க ரசிகா. அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா அதுல ஈடுபட்டிருக்கா, அதுல நாட்டம் கொண்டவளாக இருக்கா. எதுல? அந்த குலசாதகன் பண்ற அந்த சாதனை மேல. அடுத்த அர்த்தத்துல பார்த்தோம்னாக்க நம்ம பழக்க வழக்கங்கள், ஃபேமிலி பிராக்டிசஸ், ஃபேமிலி ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கும், அதை ஃபாலோ பண்றச்சே அந்த விஷயங்களை அமிர்தமா அம்பாள் அக்செப்ட் பண்ணிக்கிறா, குலாமிருத்தைக்க ரசிகா. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தேள் அப்படின்னாக்க, நம்ம எகெயின் குல வழக்கப்படி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத வந்து எப்படி இப்போ என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணாலோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே, அத அம்பாள் அதன் மேல் நாட்டம் கொண்டவளாக இருக்கா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா வித் 100% சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஹாப்பினஸ். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அம்பாள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுல ஈடுபட்டு அதுல நாட்டம் கொண்டவளாக இருக்காள் அப்படிங்கறச்சே குலாமிருத்தைக்க ரசிகான்னு 3 அர்த்தங்களை பார்த்தோம். பட் லலிதா சஹஸ்ரநாமத்தை சம்பந்தம் பொறுத்த மட்டுக்கும், லலிதா சஹஸ்ரநாமத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மீனிங் இருக்கு பத்தேலா, இதுல முக்கியமான தத்துவார்த்தம் லலிதா. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 விஷயங்களுமே வந்து லலிதா சஹஸ்ரநாம சம்பந்தப்பட்டதுதான், அது இல்லைன்னு சொல்லல. பட் கண்டினியூட்டி ஆஃப் த பேராகிராஃப்ஸ் பார்த்துன்னு வரச்சே அந்த குலாமிருத்தைக்க ரசிகா எந்த அர்த்தத்தோட கனெக்டடா இருக்குன்னு பார்த்தேன்னாக்க, முதல்ல பார்த்த அர்த்தம் விச் இஸ் ரெஃபரிங் டு த சக்ராஸ். ஓகே, சோ நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சக்ராஸ் மூலாதாரத்தில இருந்து டிராவல் ஆகி அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஒரு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணி மேல 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 எழும்பி போறச்சே, எழும்பி போய் சஹசிராரத்துல ரீச் ஆறச்சே அங்க அமிர்தமாக அம்பாள் அதுல ஈடுபட்டு இருக்கா, அமிர்தத்தை பொழிகிறா. அப்பேற்பட்ட அதை யாரு பிராக்டிஸ் பண்றாளோ அவன் பண்ணக்கூடிய சாதனை மேல நாட்டம் கொண்டவளாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஆப்டான அர்த்தம் when connected with the paragraphs. ஓகேவா? இப்போ அம்பாள் வந்து என்ன பண்றா? மேல ரீச் ஆயிடுறா, சஹசிராரத்துக்கு ரீச் ஆறா. எகெயின் அந்த ப்ராசஸ் அப்படியே மனசுல ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. மூலாதாரத்துல அந்த குண்டலினி சக்தி தூங்கிட்டு இருக்கு, ஜபத்தை தியானம் பண்ண 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 ஆக்டிவேட் ஆகி மூலாதாரத்துல இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி டிராவல் பண்ணிட்டு வருது. இத வந்து நம்ம வந்து போன கிளாஸ் சௌந்தரலஹரியோட ஐ திங்க் இட் இஸ் த 9வது பேராகிராஃப்னு நினைக்கிறேன். அந்த 9வது பேராகிராஃப் ரெஃபர் பண்ணி தான் பார்த்தோம். ஓகே, மேல போய் குண்டலினி சக்தி 100% அவேக்கனா இருக்கு, அப்படியே முழிச்சுட்டு இருக்கு, ஆக்டிவா இருக்கு, அந்த ஆற்றலானது ஆக்டிவா இருக்கு. அப்போ அம்பாள் அந்த எனர்ஜியை வந்து ஸ்பிரிங்கிள் பண்றான்னு பார்த்தோம். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்பிரிங்கிள் பண்றா அப்படிங்கறச்சே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கிடைக்கிறது. அப்படி குண்டலினி சக்தி அவேக்கன் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன சொன்னேன்? குறிப்பிட்ட சில நாட்கள் தான் அங்க குண்டலினி சக்தி ஸ்டேபிளா இருக்கும். அதுக்குள்ள நாம அதை வந்து திருப்பி ரிட்டர்னிங் ப்ராசஸ்ல இறங்கிடணும். ஏன்னா பியாண்ட் பர்டிகுலர் டைம் அண்ட் பீரியட் அது அவேக்கனா மேலேயே அதோட அந்த டார்கெட் பாயிண்ட்லயே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இட் ஹாஸ் டு கம் பேக். போன அதே வழி மூலமா திருப்பியும் கீழே வந்து அதோட
ஸ்லீப்பிங் ஸ்டேஷன்ல போய் ரெஸ்ட் ஆயிடணும். ஓகேவா? அப்படியே இருந்துட்டே இருக்கக்கூடாது. இருந்துட்டே இருந்தா அது சரி கிடையாது. ஓகே. அப்போ அத ஆச்சாரியால் சௌந்தர லஹரியோட ஆஹ் 10வது பேராகிராஃப் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்பரை மட்டும் பார்த்து போடுறேன். கரெக்ட். सुधाधारासारैश्चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम्नाय मनसः अवाप्य स्वां भूमिं भुजगण पाम्बु भुजगनिभमध्यष्टवलयं स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणी. सो இந்த இந்த முறையில இந்த இந்த யோகாபியாசத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அதத்தான் ஆச்சாரியா நீங்க ஸ்லோகமா சொல்லியிருக்கார். இந்த ஏன் வியாக்கியான கர்த்தாக்களுடைய வியாக்கியானம் எப்படி போறதுன்னாக்க இந்த விஷயங்களை எகெயின் குருமுகமா தான் பிராக்டிஸ் பண்ணணும். நான் பாட்டுக்கு ஏதோ சும்மா ஏதோ காதுல வாங்கினதை கேட்டுட்டு ஏதோ பண்றேன் அப்படின்னுட்டு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அந்த குரு தான் கரெக்டா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்து அந்த அந்த எனர்ஜியை திருப்பியும் அதோட ரெஸ்டிங் பாயிண்ட்டுக்கு அனுப்புறதுக்கும் அந்த வழியை சொல்லி கொடுப்பார். ஓகே. சோ இப்ப நமக்கெல்லாம் ஐயோ இப்ப நம்மளாம் அதை அனுபவிக்கவே முடியாதான்னு கேட்டா அதுக்கும் வியாக்கியானம் என்ன இருக்குன்னா, நாட் நெசசரி. யோகாபியாசம் மூலமா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஸ்லோகங்களை மனசார தியானம் பண்ண 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 பாவனையா கற்பனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற. அது எப்பேற்பட்ட நமக்கு ஒரு பம்பர் ஆஃபர் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு குரு அமையணும். குரு அமையறதுங்கிறது நம்ம கையில இல்ல, அது பகவத் கிருபை தான். நமக்கு குருவானவர் எப்போ எந்த நேரத்துல எப்படி அமைவாருங்கிறது அவர் டிசைட் பண்ணுவார், பகவான் டிசைட் பண்ணுவார், அந்த குரு டிசைட் பண்ணும். சோ எல்லாருக்கும் அது அமையுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் வெரி ரேர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேள்வி ஞானம் இருக்கு, சோர்சஸ் இருக்கு, படிக்கிறோம் கேட்கிறோம் அப்படிங்கிறச்சு அத கற்பனை மூலமா நம்ம மனசுல அத அப்ளை பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு கேதார்நாத் போகணும்னு ரொம்ப ஆசை, இப்போதைக்கு உத்தரவு இன்னும் வரல அப்படிங்கறச்சே சோசியல் மீடியால பிக்சர்ஸ் எல்லாம் வர வர அப்படியே அதை பார்த்து நான் அப்படியே லயிச்சு போய் நான் அங்க போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டேன். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் இது என்ன காசா பணமா? கைலாஷ் போகணும் கட்டா அப்படிங்கட்டு ஒரு ஆசை இருக்கு, அது எப்படி முடியும் எப்படி போறது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். அப்போ கற்பனை மூலமா அங்க போற மாதிரி அப்படியே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இல்லையா? அது தப்பே கிடையாது. கற்பனை வெள்ளோட்டத்தை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஸ்லோகங்களை படிக்கிறச்சே, அர்த்தங்களை கேட்கறச்சே, அதுக்குதான் நான் திருப்பி திருப்பி நான் லெக்சர் கொடுக்கறச்சே என்ன சொல்றேன், அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன்ல நமக்கு அப்பேற்பட்ட அனுபவம் கிடைக்கும். எப்பேற்பட்ட அனுபவம் கேட்டாக்க, அந்த யோகாபியாசம் மூலமா குண்டலினி சக்தியை எப்படி நம்ம அவேக்கன் பண்றோமோ, 100% இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது மகான்களுடைய வாக்கு. அப்போ இந்த சௌந்தரலஹரியோட 10வது பேராகிராஃப்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, மேல போன அந்த குண்டலினி சக்தியானது 100% ஆக்டிவா இருக்கச்சு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருந்துட்டு அங்க இருந்து அம்பாளானவள் அந்த அமிர்தத்தை அப்படியே தெளிச்சு விடுறா. தெளிச்சு அந்த பேரானந்தம் நம்ம தேகம் பூரா அப்படியே ஸ்ப்ரெட் ஆற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரெட் ஆற மாதிரினா என்ன அர்த்தம்? அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கச்சே மறுபடியும் திருப்பியும் யூ கம் டு த பேஸ் சக்கரா. எங்க? மூலாதார சக்கரத்துக்கு நீ அப்படியே அடங்கி போய் அங்க ஒரு 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 சின்ன பகுதியில அப்படியே சுருண்டு போய் அப்படியே படுத்து தூங்கிடுற அப்படின்னு அழகா சொல்ற. ஓகேவா? அப்போ அதை நம்ம கற்பனை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். இப்ப கம்மிங் பேக் டு லலிதா சஹஸ்ரநாமம், இங்க என்ன பார்த்தோம் நம்ம? குல அப்படிங்கறத அந்த மூல கூட்டத்ரய கலேபரான்னு பார்த்தோம் இல்லையா?
சாரி, அது இல்ல, அது முந்தின பேராகிராஃப்லயே முடிஞ்சிருக்கு. இது குலாமிருத்தைக ரசிகா அதுதானே பார்த்துன்னு வரோம். அப்ப இந்த குலாமிருத்தைக ரசிகாக்கு 3 அர்த்தத்தை பார்த்தோம். 3 அர்த்தத்துல முதல்ல பார்த்த அர்த்தம் விச் இஸ் ரிலேட்டட் டு சக்ராஸ், அதுதான் ஆப்டா இங்க இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட அந்த 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 குல குலத்திலிருந்து, அந்த பாதையிலிருந்து எழும்பக்கூடிய அமிர்தமாக அம்பாள் அதை ரசிச்சுன்னு இருக்கா அப்படின்னு பாக்குறச்சே, அடுத்த விஷயம் என்னன்னாக்க, அந்த மூலாதார சக்கரம் இட் ரெப்ரசன்ட்ஸ் த எர்த் எலிமெண்ட். ஓகே, இன்னைக்கு அந்த நான் அனுப்பிச்ச அந்த நோட்ஸ்ல இருக்கும். ஓகே, போன கிளாஸ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ குல அப்படிங்கறச்சே பூமியை குறிக்கிறது, விச் இஸ் மூலாதாரத்தை குறிக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த மூலாதாரத்துல இருந்து அது எழும்புறது அப்படிங்கிறது தான் இங்க என்ன எழும்புறது, குண்டலினி சக்தி எழும்புறது அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். எழும்பி அந்த சாதகனானவன் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த ஆனந்தம் ஆனந்தம் அமிர்தமாக பெருக்கெடுத்து ஓடுறத ரசிக்கிறவ தான் அம்பாள்ங்கிறது தான் இங்க குலாமிருதைக்க ரசிகா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த நாமா 91வது நாமா பார்த்தேன்னாக்க குல சங்கேத பாலினி. சரி, இந்த நாமாக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வேகா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால விடிஞ்சா அப்படியே ஹின்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைன்னா வெறும்னு அப்படியே கண்ண மூடிட்டு அனுபவிங்க. ரிப்பீட்டட் லிசனிங் அண்ட் ரிப்பீட்டட் ரீடிங் ஒன்லி வில் கிவ் யூ பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்ல முடியாது, பட் நமக்கு நமக்கு கொடுத்துருக்கிற அவகாசத்துலயும் நம்ம ஃபாலோ பண்ற இந்த பேட்டர்ன்லயும் அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் நேரத்துல அப்படியே ஜஸ்ட் கற்பனை பண்ணிட்டு விஷுவலைஸ் பண்ணிட்டு அனுபவிச்சேன்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது குல சங்கேத பாலினி அப்படின்னு பாக்குறோம். குல சங்கேத பாலினினா தன்னை அடைவதற்கான பாதையை பாதுகாப்பவள் அப்படின்னு. பாலினி அப்படின்னா the one who protects. ஓகேவா? பாதுகாக்கிறா. எதை பாதுகாக்கிறா அப்படின்னா, இங்க குல சங்கேத சங்கேத அப்படின்னா ஆக்சுவலி செய்க பண்றது. ஓகே, ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்றது. இங்க இங்க ஆக்சுவலி ஆல்சோ வாட் இட் மீன்ஸ் சஜஷன்ஸ். ஓகே, இப்ப இங்க பாதுகாக்கிறா அப்படிங்கறச்சே, இந்த குல சங்கேதன்னா அந்த குலத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதாவது உபாசகனுக்கு சொல்லப்பட்டிருக்கும் உண்மையான தத்துவங்களை, சத்தியமான விஷயங்களை பாதுகாக்கிறவ அப்படி. ரொம்ப முக்கியமான நாமம். ஏன்னா இப்போ இப்ப நம்ம இந்த ஒரு சத்சங்கத்துல இருக்கோம், லகுன்யாசம் அப்படிங்கிற இந்த ஒரு சத்சங்கத்துல இருக்கோம். பெரியவா அனுகிரகத்துல நீங்க எல்லாரும் எத்தனையோ விஷயங்களை கத்துண்டு வரு, கரெக்டா? அத்தனை விஷயங்களை கத்துண்டு வச்சு இப்போ குரூப்ல பார்த்தேன்னா ஒரு 80 பேர் இருக்கா, 100 பேர் இருக்கா. ரெகுலரா அட்டென்ட் பண்றது ஒரு 20 பேர். சோ ஒரு ஒரு செஷன்ஸும் அந்த மாதிரி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அப்படியே ஈஸியா அமைஞ்சிடாது. பகவான் மனசு வைக்கணும், அந்த குரு மனசு வைக்கணும், கரெக்டா? இதெல்லாம் அனுகூலமா கோயின்சைட் ஆனாதான் நமக்கு ஒரு ஒரு ஆன்மீக குருவானவர் நமக்கு கிடைப்பார். எப்போ எந்த நேரம் எப்படி கிடைப்பாருங்கிறத நம்மளாலே சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா அதுக்கு ஒரு விஷயம்ங்கிறது நான் இங்க மீன் பண்றது உபாசனை, சாதனை. ஓகே, ஒரு விஷயம் பண்றது நான் சமைக்கிறதையோ இல்ல வெளியில போறதையோ மீன் பண்ணல. எதை பண்ணணும்னாலுமே அவனுடைய அனுகிரகம் வேணும், அது 2ஆம் பட்சம். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை நம்ம தேர்ந்தெடுத்து இதுல நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கறச்சே அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. இப்போ ரெகுலரா இந்த செஷன்ஸ் நான் இதை மட்டும் சொல்லல. இப்ப சிவானந்த லஹரி கிளாஸஸ் நடக்கிறது, சம்ஸ்கிருத கிளாஸஸ் நடக்கிறது, எல்லாரும் குரூப்பா கத்துக்கிறேன். அது எல்லாருக்கும் அமையறதா? நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், ஆனா கரெக்டா அந்த கிளாஸ் நேரத்துல தான் ஏதாவது ஒரு தடங்கள் நிற்கும். அமையலையேன்னு சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது, குவிட் பண்ணிடக்கூடாது. பட் இன்னைக்கு நமக்கு அமையல, திருப்பி நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா? பட் அமைஞ்சவாளை பத்தி இங்க பேசுறோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் நாமா குல சங்கேத பாலினிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் நாமா அம்பாள் எப்பேற்பட்டவ,
எப்படிலாம் எல்லாரையும்ங்கிறத விட தன்னை உபாசனை பண்றவாளை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதுதான். சோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் போய் சேர்ந்துராது. யாருக்கு சேரணுமோ அவளுக்கு தான் அது சேரும். ஓகேவா? அப்போ யாருக்கு சேரணும் அப்படிங்கறத அவ டிசைட் பண்றான். இந்த பாவார்த்தம் கிளாஸ யார் அனுபவிக்கணும் அப்படிங்கறத அவ டிசைட் பண்றான். எதனால அப்படின்னு கேட்டாக்க, எத்தனையோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கலாம். சம்ஸ்கிருதம் படிக்கிறதுலயோ, சிவானந்த லஹரி படிக்கிறதுலயோ, லலிதா சஹஸ்ரநாமம் நாமாக்களோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுலயோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அவளை போய் நம்ம புடிச்சு இழுத்து, இந்தா வச்சுக்கோ, இந்தா புடி, இத பாரு, இத படி, இத அனுபவி அப்படின்னா அவளால அதை ரசிக்க முடியுமா? ரசிக்க முடியாது. ரசிக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், யாருக்கு போய் சேரக்கூடாதோ அவளுக்கும் போய் சேராம இருக்கணுங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். ஓகே. இப்ப நம்ம எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம். இப்போ ஆஃப் லேட்டா நிறைய நடக்கிறது. நம்ம தர்மத்துல இருந்து வெளியில போய் நம்ம தர்மத்துக்கு எகெயின்ஸ்டா ப்ராபகண்டா பண்ணி நம்ம தர்மத்துல இருக்கிற விஷயங்களையே, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிதிங் ஆர் எனிபடி இன் ஸ்பெசிபிக். ஓகே. நம்ம தர்மத்துல இருக்கிற விஷயங்களையே அவ மதத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? அப்போ அது வேண்டாதவா கையில போய் சேர்றது இல்லையா? அப்ப அம்பாள் என்ன பண்றான்னாக்க, அந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்ட்டு she protects the powerful truth which might reach the unsuitable persons. ஓகே. யாருக்கு சேராம இருக்கணுமோ, யாருக்கு சேரக்கூடாதோ அவள்கிட்ட போய் அது சேராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறா குல சங்கேத பாலினி. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். நாம இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அம்பாளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அம்பாளினுடைய மந்திரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த மந்திரமானது சூக்ஷ்ம ரூபமா அவ தேகத்துல இருக்குங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த மந்திரம்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மந்த்ரா பட் த பீஜ மந்த்ரா. அந்த பீஜ மந்திரங்கள்ங்கிறது என்னது? பேஸ் மந்திரம். அம்பாளை உபாசனை பண்றதுக்கான மூல மந்திரங்கள் எல்லாமே பீஜாட்சரங்கள் நிறைஞ்ச மந்திரம். அப்போ அது எவ்வளவு ரகசியமா இருக்கணும். சோ யாருக்கு அது கிடைக்கணுமோ, அதனால்தான் நம்ம ஜென்ரலா இந்த பிரணவத்தியை கூட சும்மா இஷ்டப்பட்டபடி இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப காயத்ரி மந்திரம் இருக்கு. இப்ப காயத்ரி மந்திரம் எல்லாம் காலிங் பெல் டோனா வந்துடுத்தோம், ரிங் டோனா வந்துடுத்தோம். அதெல்லாம் வெளியில வரக்கூடாது. ஜபம் பண்றச்சே மனசார ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள். ஓகே. அதனால்தான் நம்ம அந்த பிரணவ அக்ஷரத்தையே பிரணவம்னு சொல்லணும். வெளியில அதை சொன்னா அதோட பவர் போயிடும். ஒரு விஷயத்த பப்ளிக்கா அப்படியே பட்டவர்த்தனமா எல்லாத்தையும் போட்டு உடைக்க முடியுமா? அப்புறம் அதுல இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும் இல்லையா? சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடுங்கிறது ஒண்ணு, அதோட சிக்னிபிகன்ஸ் குறைஞ்சு போயிடுங்கிறது இன்னொன்னு. வேண்டாதவா அதை புரிஞ்சுக்காத அதை பத்தி ஏளனமா நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தி இல்லையா? சோ ரகசியமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ரகசியமா தான் இருந்தாகணும். அப்பதான் அதுக்கு அழகு. எல்லாத்தையும் நான் பப்ளிசைஸ் பண்றேன் அப்படின்னாக்க, அப்கோர்ஸ் அது யாரு உண்மையா புரிஞ்சுக்கிறாளோ அவ தான் அதை அனுபவிப்பா. புரிஞ்சுக்க முடியாதவா அனுபவிக்க மாட்டா. பட் அவசியம் இல்லை. இப்ப இங்க இந்த மந்திரங்கள்லாம் அவ மந்திர ரூபமா இருக்கா, பீஜ மந்திரங்களா இருக்கா. அந்த பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது கூடமா இருக்க வேண்டியவை, ரகசியமா இருக்க வேண்டியவை. அப்படி ரகசியமா இருக்கிற மந்திரங்களை யாருக்கு போய் சேரணுமோ அவா அவா ஸ்மரிக்கிறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் உதவரா. அப்படி பண்றவாள அந்த சாதகனை, அந்த உபாசகனை பாதுகாக்கிறா. ஆல்சோ அந்த மந்திரங்களையும் பாதுகாக்கிறா. யார்கிட்ட போய் சேரக்கூடாதோ அவாகிட்ட இருந்தும் பாதுகாக்கிறா. அதுதான் குல சங்கேத பாலினி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம், இந்த நாமாக்களுக்கான தாத்பரியம். அடுத்த ஸ்லோகம் 36. ஐ திங்க் நம்ம இதுக்கும் அர்த்தம் பார்த்து முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஓகேவா? பட் வி வில் ஜஸ்ட் அப்படியே சிம்பிளா போய் இது பண்ணிக்கலாம். ஏன்னா நான் போன கிளாஸ் அதை முடிச்சுட்டேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தாக்க, குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். ஓகே. இதுல எகெயின்
ஆஹ் 6 நாமாக்கள் அடங்கியிருக்கு. குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி, அகுலா, சமயாந்தஸ்தா, சமயா, சார தத்பரா. 7 நாமாக்கள். சாரி, ஆமா, 7 நாமாக்கள் அடங்கியிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாமாவுக்கான தாத்பரியத்தை பார்த்துடலாம். ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்துட்டோம். ஸோ தாத்பரியத்துக்கு தான் டைரக்டா போறேன். அதுவே இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு தெரியல, பாப்போம். ஸோ குலாங்கனா அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? குலாங்கனா அப்படிங்கறச்சே குல பிளஸ் அங்கனான்னு அர்த்தம் பார்த்தோம். ஸோ குலாங்கனா அப்படின்னாக்க குலத்திற்கு பெருமை சேர்ப்பவளாக இருக்கா அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. சோ இங்க குல அப்படிங்கறச்சே எகெயின் ஆல்ரெடி குலனா என்ன அப்படிங்கிறது முந்தின நாமாலேயே நம்ம பார்த்தோம். 3 வகையா பார்த்தோம். ஓகேவா? இப்போ எகெயின் அந்த குலவோட இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்க அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா குலஸ்திரீயா இருக்கணும். அந்த குலஸ்திரீ எப்படி இருக்கணும்? பதிவிரதையா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பதிவிரதையா இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன, அவ எந்த குலத்துல இருக்காளோ அது பிறந்த வழி குலமாவும் இருக்கலாம், புகுந்த வழி குலமாவும் இருக்கலாம். இட் டசன்ட் மீன் ஒன்லி குலம் அப்படிங்கறச்சே புக்காத்து வழி மட்டும் நினைச்சுக்க கூடாது. பிறந்தாத்து வழி, புக்காத்து வழி ரெண்டுமே குலம் தான். ஒரு பொம்மனாட்டிக்கு 2 குலத்தையும் பாதுகாக்கணுங்கிற கடமை இருக்கு. ஓகே, சில பேர் புக்காத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா பிறந்தாத்து அப்படியே மறந்து போயிடுவாங்க. சில பேர் புக்காத்துக்கு போயும் அதை கண்டுக்காதக்கி பிறந்தாத்துலயே ஒட்டின்னு இருப்பான். அப்படி இருக்கவே கூடாது. சாஸ்திரத்துல 2 குலமும் சமமா பார்க்கணுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பிறந்த வழி குலம், புகுந்த வழி குலம். அப்போ அந்த 2 குலத்தையும் பாதுகாக்கிறவளா குல விளக்கை தாங்கி ஸ்டேபிளா நிக்கிறவளா அவளை பாக்குறோம், அம்பாளை. ஓகே, அப்ப இங்க அந்த குல அப்படிங்கறச்சே ஸ்ரீவித்யை குறிக்கிறது, ஸ்ரீவித்யா உபாசனைய குறிக்கிறது. அப்ப அந்த ஸ்ரீவித்யா உபாசனைக்கான அந்த தேவி யாரு அப்படின்னு கேட்டா அம்பாள். அந்த அம்பாள் தான் இங்க குலஸ்திரீயா இருக்கா. ஓகே, அப்ப அந்த குலஸ்திரீ என்ன பண்ணுவா? தன்னுடைய குலத்தை எகெயின் அந்த பிறந்த வழியோ புகுந்த வழியோ தன்னுடைய குலத்துக்கு எந்தவித ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்படாம பார்த்துப்போ, குல பெருமைய தாங்கிண்டு நின்னுப்போம். கரெக்டா? அப்ப இங்க குலம்ங்கிறது ஸ்ரீவித்யை குறிக்கிறதுங்கிறச்சே அந்த ஸ்ரீவித்யை பாதுகாக்கிறவ. ஓகேவா? சோ அந்த பராசக்தியானவள் குலஸ்திரீயா பதிவிரதையா இருந்துட்டு அந்த ஸ்ரீவித்யாங்கிற குலத்தை பாதுகாக்கிறா அப்படிங்கிறது தாத்பரியம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது பப்ளிக்கா எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்காது. ரகசியமா யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு மட்டும்தான் தெரியும் வகையில இருக்கும் அப்படின்ட்டு இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஸ்ரீவித்யாவும் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அந்த அப்பேற்பட்ட அந்த உபாசனையும் என்னன்னாக்க எல்லாராலையும் அதை பண்ண அந்த அந்த எடுத்துக்க முடியாது, அந்த ஜபங்களை எடுத்துக்க முடியாது. ஓகே, யாருக்கு அது போய் சேரணும்னு இருக்கோ அவ மட்டும்தான் அதுக்கு தகுதியானவா. சோ அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவித்ய ரகசியமா வச்சு பாதுகாக்கிற அந்த குலஸ்திரீயா விளங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கான தாத்பரியம். நெக்ஸ்ட் சோ இங்க ஸ்ரீவித்யை அப்படிங்கிறது இட் ஆல்சோ மீன்ஸ் த குண்டலினி வித்யா. ஓகே, குண்டலினி சக்தியா அம்பாள் எப்படி இருக்காங்கிறது தானே இப்ப இந்த நாமாக்கள்ல பார்த்துன்னு வரோம். சோ அப்ப அந்த குண்டலினி சக்தியுடைய அந்த ஆக்டிவிட்டிஸும் பப்ளிக்கா எல்லாருக்கும் அவைலபிளா இருக்காது. அது யாருக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, யாரு கேப்பபிளா இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் அது தெரியும் வகையில அம்பாள் அதை பாதுகாக்கிறா. சோ குலாங்கனா. நெக்ஸ்ட் குலாந்தஸ்தா அப்படிங்கறச்சே குல அந்தஸ்தா சர்வ வியாபியா இருக்கா.
அனைத்திலும் இருக்கா அம்பாள். இங்கதான் இருக்கா அங்கதான் இருக்கா அப்படின்ட்டு இல்லாம she who is all pervasive. ஓகே, அப்போ she who is all pervasive அப்படிங்கறச்சே மெயினா எல்லா இடத்துலயும் இருக்காங்கச்சே உன்னதமான நல்ல விதமான குலங்கள் என்னவோ, நல்ல விதமான வித்யை என்னவோ அங்கெல்லாம் இருக்கா. நாட் இன் ஆல் நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதுவும் இதுல அண்டர்ஸ்டுட். எல்லாத்துலயும் இருக்காங்கறச்சே எல்லா நல்ல விஷயத்துலயும் இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க வந்து அர்த்தம் போகும். ஓகேவா? சோ எஸ், சோ she who resides in the Kula Vidya. Kula Vidyaங்கிறது இங்க ஸ்ரீ வித்யா, which is nothing but the sadhana of awakening the Kundalini energy. ஓகேவா? சோ அந்த ஸ்ரீ வித்யில சர்வ வியாபியா அடங்கி இருக்கா அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? எகெயின் மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இங்க அந்த மந்திரங்களானது ரகசியமா தான் இருக்கு. அந்த ரகசியமா இருக்கிற இப்போ நம்ம எத்தனையோ அஷ்டகம் பஞ்சரத்னம்லாம் அம்பாளை பத்தி பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து கூடமா இருக்கு, அது வந்து எல்லாரும் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் யார் வேணா பாராயணம் பண்ணலாம். பட் இந்த ஸ்ரீ வித்யாங்கர்ச்சி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. எல்லாருக்கும் அது அப்ரோச்சபிளா இருக்காது, யார் தகுதியோ. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஜுரம் வருது, ஜுரத்துக்கு வந்து ஒரு ஒரு டோலோவோ ஒரு ஒரு கால்பாலோ போட்டுட்டா ஓகே அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு பேசிக் புரிதல், பேசிக் நாலேஜ். ஓகே, ஸோ சாதாரணமா ஒரு ஜுரம் வந்தா டக்குன்னு உடனே டாக்டர் கிட்ட போக மாட்டோம். கரெக்டா? சீரியஸா ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வி கோ டு அ டாக்டர். ஓகே, அப்ப நமக்கு அந்த டாக்டரும் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? ஸ்பெஷலிஸ்டா பாக்குறோம். அந்த ஸ்பெஷலிஸ்டா அந்த டாக்டர் எப்படி ஆக முடியும்? அதுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை படிச்சு அதை பாஸ் பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரணும் இல்லையா? நாட் எனிபடி கேன் ஜஸ்ட் என்டர் த ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் டூ அ சர்ஜரி. ஒரு சர்ஜன் தான் பண்ண முடியும் இல்லையா? சோ அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு யாரு தன்னை வந்து தயார் பண்ணிண்டு அதுக்கு படிச்சு அதுக்கு உண்டான அந்த பாடத்திட்டங்கள்ல தேர்ந்து வராளோ அவாதானே அதுக்கு கேப்பபிள். அதே மாதிரிதான் இங்க ஸ்ரீ வித்யையும். சாதாரண ஸ்லோகங்கள்லாம் யார் வேணா படிக்கலாம். இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. பட் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படிங்கறச்சே அதுக்குண்டான பாடங்களை சரிவர தகுதியான குருமுகமா நம்ம வாங்கிண்டு உபதேசம் வாங்கிண்டு பண்ணணும் அப்படிங்கறச்சே அப்ப அம்பாள் என்ன பண்றா? அப்படி அப்படி இருக்கிற அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள்ல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதான் குலாந்தஸ்தா. அந்த மந்திரங்களுக்குள்ள அந்த குலத்துக்குள்ள அவ இருக்கா. சோ தட் மீன்ஸ் எல்லா மந்திரங்கள்லயும் அப்கோர்ஸ் ஒரு அஷ்டகத்திலையும் ஒரு பஞ்சரத்னத்திலையும் அவ இருக்கா, இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மந்திரங்கள்ங்கிறச்சே சத்தியமா இருப்பான். ஓகே, மந்திரங்கள் அப்படிங்கறச்சே இந்த பீஜாட்சரங்கள்லயும் அவ வந்து மந்திர வடிவமாக இருக்கா அப்படின்ட்டு சொல்ற. சோ குலாங்கனா குலாந்தஸ்தா. இப்போ ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லா இடத்துலயும் அவ வந்து வியாபிச்சுட்டு இருக்கான்னு பாக்குறோம்ல. அப்பனா என்ன அர்த்தம்? எகெயின் நம்ம அந்த கற்பனை உலகத்துக்கு திருப்பி என்டர் ஆகும். கற்பனை உலகம்ங்கிறது என்ன? நம்ம பாடிக்குள்ள அந்த சக்ராஸ் எல்லாம் இருக்கு. குண்டலினி சக்தியாக அவ வந்து டிராவல் பண்றா அப்படிங்கறச்சே அந்த டிராவல் பண்ற ரூட் இருக்கு பார்த்தேளா, ஒரு செக் பாயிண்ட், ஒரு சக்ராஸ். ஓகே, சோ ஒரு சக்ராக்கும் அடுத்த சக்ராக்கும் நடுவுல அந்த கேப் இருக்குல்ல, சக்ரா பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சக்கராவும் அடுத்த சக்கராவும். ஓகே, அதாவது மூலாதாரம் இருக்கு, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் இருக்கு, அதுக்கப்புறம் மணிப்பூரகம் இருக்கு, அப்படின்னு வரிசையா போறது இல்ல. இப்போ மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம், இதெல்லாம் சக்ரா பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் நடுவுல கேப் இருக்கு பத்தேலா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும்.
நிறைய முடிச்சு முடிச்சு முடிச்சா இருக்கும். அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம பாடிக்குள்ள சக்கரங்கள் இருக்கு. ஒரு ஒரு சக்கரத்துக்கு நடுவுலயும் இட் இஸ் நாட் அ கிளியர் பாத். அததான் சொல்ல வரேன். the path is not that easy to cross one chakra and the other. அந்த வழியில, அந்த குல பத்தத்துல, ஓகே, அந்த வழியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா நிறைய முடிச்சுகள் இருக்கு. அந்த நிறைய முடிச்சுகள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நம்மள ஒரு இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ற பண்ண முடியாதபடிக்கு அது நம்மளை தடுக்கிறது. ஓகே, அவுட்வேர்டா புரிஞ்சுக்கணும்னாக்க, ஒரு ஸ்லோகம் படிக்கணும்னு உட்காந்துக்கிறோம், வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், படிக்கணும்னு உட்காந்துக்கிறச்ச என்ன ஆகும்? அப்பதான் வாசல்ல யாராவது பெல் அடிப்பான். பாதியில எழுந்துக்கிற மாதிரி வரும். திருப்பியும் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்து அந்த ஸ்லோகத்தை திருப்பி ஆரம்பிக்கிறோம். திருப்பி வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஒரு விஷயத்த, நம்ம எக்ஸாம்பிள்ல இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணணும், லலிதா சஹஸ்ரநாமத்தை பூர்த்தி பண்ணணும், அன்னைக்கு உட்காரணும்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட தடங்கல்கள் வரும். இப்போ உட்காண்டா நம்மளால பாராயணமே பண்ண முடியல, பண்ணவே வேண்டாம் போ அப்படின்னு விடக்கூடாது. அப்போ அந்த தடங்கல்கள் வராதபடி நம்ம வேலைகளை பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் அந்த தடங்கல்களை தாண்டி போறது. 10 மணிக்கு உட்காண்டாதானே வாசல்ல பெல் அடிக்கிறா. நம்ம காத்தால 5 மணிக்கே உட்காந்துட்டா யாரும் வரமாட்டா. பால்காரன் கூட 6:30 7 மணிக்கு தான் இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் வரும் இல்லையா? அப்போ அந்த தடங்கல்கள்னு சொல்றோம் பத்தேலா, அதுதான் முடிச்சுகள், கிரந்திகள். ஓகேவா? அடுத்த பேராகிராஃப்ல அது வருது. அதனால அதை இப்பவே நான் உங்களுக்கு ஒரு ஒரு அவுட்லைன் கொடுத்துடுறேன். சரியா? அப்ப அந்த முடிச்சுகளை தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கும் இன்னொரு ஸ்டேஜுக்கும், ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுப்புல இருக்கிற வழியில நிறைய தடங்கல்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி அவன் என்ன பண்ணணும்? அவ பண்ணக்கூடாது. அந்த சாதகன் அம்பாளை டிராவல் பண்ண வைக்கணும். எப்படி? தியானம் மூலமா, மந்திர தியானம் மூலமா. ஓகே, மந்திரத்தை வெறும் ஜபம் பண்ணினா போராது. மந்திர தியானம் மூலமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவளை அப்படியே தாண்ட வைக்கணும். நான் இங்க அவள்ன்ற ஆக்சுவலி நான் மீன் பண்றது இங்க அந்த எனர்ஜி, அந்த சக்தி, அந்த குண்டலினி ஆற்றல். ஓகே, அப்படி தாண்டி 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 போறச்சே நம்ம கடைசியில அந்த சஹஸ்ராரத்தை ரீச் பண்றோம். ஓகே, அப்போ அந்த சஹஸ்ராரத்தை ரீச் பண்றது அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த டிராவல் பண்ற பாத் இருக்கு பத்தேலா, அந்த டிராவல் பண்ற பாத்ல பூரா அவதான் இருக்கா. Kulantastha. So she is pervasive all through the paths of these chakras. வெளிப்புறத்துல பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பர்வேசிவா இருக்கா, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கா. உள்புறத்துல பார்த்தா எப்படி இருக்கா? இன்டர்னலி அந்த உள்ள பார்த்தா எப்படி இருக்கா? அந்த டிராவல் சக்ராஸோட அந்த எனர்ஜி டிராவல் பண்ற வழி பூரா அவதான் அப்படியே சுஷும்னா நாடி பூரா அவதான் பரவி இருக்கா. ஓகே, எப்படி பரவி இருக்கா? குண்டலினி சக்தியா பரவி இருக்கா. சோ சக்தியாக பரவி இருக்கா, இங்க ஞானமாகவும் பரவி இருக்கா. ஓகே, எனர்ஜியை நம்ம கண்ணால இங்க பார்க்க முடியாது. அந்த எனர்ஜியை ரியலைஸ் தான் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஞானம் வேணும்ல, அப்பேற்பட்ட ஞானமாகவும் அம்பாள் இருக்கா. சூக்ஷ்ம வடிவத்துல அம்பாள் இருக்காங்கிறது தான் குலாங்கனா குலாந்தஸ்தா அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது கௌலினி அப்படிங்கறச்சே யோக முறைகள். ஓகே, யோக முறைகள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இட் இஸ் டேர்ம்ட் அஸ் கௌல யோக முறைகள். ஓகேவா? முதல்ல இங்க யோக முறைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டெய்லி பண்ற யோகா கிளாஸ் அந்த யோகம் கிடையாது. அதையும் தாண்டி டெய்லி யோகா கிளாஸ்ல என்ன பண்றோம்? ஆசனாஸ் பண்றோம், பிராணாயாமா பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் பிசிக்கலா பண்றோம். ஓகே, மனோவாக்காயம், அதாவது 3 விதமா பண்றச்சு அந்த மனசால சம்பந்தப்பட்ட விஷயத்த அங்க நம்ம பண்றது இல்ல. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிராணாயாமா பண்றோம்னா பிரீத் இன் பிரீத் அவுட் போது எத்தனையோ விஷயங்கள் ஏற்படுறது நம்ம தேகத்துக்குள்ள. நம்ம ஆனா அப்படி 100% அதை ஜஸ்டிஃபை பண்ணல, அதோட விட்டுடுறோம்.
அந்த பிரீத் இன் அப்படிங்கறச்சே நம்ம நாபியை எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது, பிரீத் அவுட் அப்படிங்கறச்சே நாபில இருந்து இருக்கிற அந்த காத்தை எப்படி வந்து வெளியே அனுப்புறதுங்கிறது தான் ப்ராசஸ் இல்லையா? அதை நம்ம ஜஸ்டிபிகேஷனோட பண்றோமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. அப்படி பண்ணியிருந்தோம்னாக்க நம்ம எல்லாம் வேற லெவல்ல போயிருக்கோம். நிறைய பேர் பண்றதா இருக்கும், நான் அதை தப்பா சொல்லல, நான் ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ இங்க பேசுற அந்த யோக முறை என்ன அப்படின்னு கேட்டாக்க அம்பாள அடைவதற்கான அந்த யோகாபியாசம். ஓகே, அந்த அம்பாள அடைவதற்கான யோகாபியாசத்தை தான் இங்க வந்து யோக முறை அப்படின்னு சொல்றோம். அந்த யோக முறையில எகெயின் அந்த யோகாபியாசத்துல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து குல குலன்னா இங்க பாத்துட்டோம், அம்பாளை குறிக்கிறது. குல ஸ்திரீ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ குலனாக்க குலம், அந்த குலத்தை பாதுகாக்கக்கூடிய குலஸ்திரியா இருக்கா, அப்புறம் தன்னுடைய வித்யைய பாதுகாக்கக்கூடிய குலஸ்திரியா இருக்கா, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க குலனா என்ன, எதை மீன் பண்றதுன்னு கேட்டா அம்பாளை மீன் பண்றது. ஓகே, அடுத்தது அகுல அப்படின்னா சிவனை மீன் பண்றது. ஓகே, குல அகுல இது ரெண்டுத்தையும் இது சோ குலனா சிவன், அம்பாள், அகுலனா சிவன். இது ரெண்டும் மர்ஜ் ஆற அந்த ப்ராசஸ் இருக்கு பத்தேளா, அதுதான் கௌலம் அப்படிங்கிற யோக முறை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம திருப்பி அடுத்த கிளாஸ் இதை ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சோ குல அகுல, குலனா சக்தி, அகுலனா சிவன். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகும். எங்க மெர்ஜ் ஆகும்? சஹஸ்ராரத்துல மெர்ஜ் ஆகும். ஓகே, அந்த மெர்ஜாரத்துக்கான ப்ராசஸ் தான் அந்த யோக முறை. என்ன யோக முறை? கௌல யோக முறை. கௌலினி அப்படிங்கறச்சே she is the essence of கௌல மார்க்கம். ஓகேவா? she is the essence of கௌல மார்க்கம். what is கௌல மார்க்கம்? it is one of the yoga abhyasam, yoga practice, where kula is ambal, akula is shivan. The process of merging of Shiva and Shakti is the கௌல மார்க்கம். அப்பேற்பட்ட அந்த கௌல மார்க்கத்தினுடைய சாரமாக இருப்பவள் கௌலினி. ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து நம்ம புது பேராகிராஃப் எதுவும் பண்ணல, தத்வார்த்தங்கள் இப்படியே அடுத்த கிளாஸும் கண்டினியூ ஆகி அப்புறம் தான் அடுத்த பேராகிராஃப்க்கு போக முடியும். ஓகேவா? சோ வித் திஸ் we will finish the class. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्रीमन्नारायणायेति समर्पयामि.